வணக்கம் மக்களே. தம்பி மெதுவாப்பா, காதெல்லாம் கொய்யினதுல. ஸோ மக்களே, மீண்டும் நாங்கள் உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஒரு வாரம் வெயிட் பண்ணி இப்படா மக்களை போயிட்டு என்டர்டைன் பண்ணணும் ரொம்ப யோசிச்சு ப்ரிப்பேர் ஆகி இதெல்லாம் நீ கொஞ்சம் ஓவராகவே பில்டப் பண்ணிட்ட. ஃபுல் ப்ரிப்பேர் அப்படியே பேக்கப் மாதிரி பண்ணிட்டு உங்களுக்கான சினிமா நியூஸ் எல்லாம் அப்படியே அப்படியே கொண்டு வந்திருக்கோம். அப்படிதானே தம்பி? ஆமா என்ன பண்றது? ஏன்னா போன வாரம் வந்து நம்ம சொன்ன ஒரு நியூஸ் இருக்குல்ல, நிறைய நியூஸ், ஒரு நியூஸ் கூட இல்லை, ஒரு நியூஸ் இல்லை நிறைய நியூஸ் சொன்னோம். ஆனா ஒரு நியூஸ் எதை விட்டோம்? அந்த நியூஸ் நானும் ரொம்ப கவலைப்பட்டேன், அதை விட்டுட்டோம். நானும் ரொம்ப கவலைப்பட்டேன், அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சில புண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் முதல்ல நியூஸை கொண்டு வரதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். கண்டிப்பா. சோ நான் உங்கள் மயூ, நான் உங்கள் சசி. ஸோ மக்களே, ஒரு பரபரப்பான ஒரு அப்டேட்ஸ் உங்களுக்கு தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்ன அப்டேட்ஸ்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாத்துக்கும் இப்போ தெரிஞ்ச விஷயம் தான் அல்லு அர்ஜுன் அட்லி இந்த கோம்போவில் வர படம் தான் ராக்கா. சோ இந்த படத்துல வந்து சாய் அபியங்கர் தான் இசையமைக்கிறாரு. சோ அதை தொடர்ந்து இந்த படத்துல பார்த்தோம்னா தீபிகா படுகோன், அனுஷ்கா சர்மா, மிருனால் தாக்கூர், இப்படி பல பேர் இந்த ஹீரோயின்ஸ் வந்து இந்த படத்துல இருக்காங்க. இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் பத்தி நான் பார்க்க கூட இல்லையே. என்ன மாதிரி நீ பார்க்கல? ஆனா மக்களுக்கு வந்து இந்த அப்டேட் வந்து ஆல்ரெடி தெரியும். என்னடா இவன் பழைய அப்டேட்டே கொடுத்திருக்கானே, ரொம்ப லேட்டா வந்து சொல்றானே மக்கள் யோசிக்கலாம். ஆனா இந்த படத்துல ஒரு புது அப்டேட் ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா, இந்த படத்துல வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்றதுக்காக ஒரு சூப்பர் ஸ்டார் இந்த படத்துல வந்து வராரு கெஸ்ட் ரோல் பண்றதுக்கு. யாரு அட்லீன்னு சொல்லணும்னு நீங்க யோசிச்சிருக்கணும்ல. கண்டிப்பா நான் ஆல்ரெடி பிடிச்சிட்டேன். மக்களுக்கு நீங்க தானே நியூஸ் கொண்டு தர்றீங்க, வாயால சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். சரி. சோ மக்களே, ஷாருக் கான் வந்து இந்த படத்துல வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்றதுக்கு இருக்கிறாரு. சோ இந்த டியூரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கம்மியான டியூரேஷன் தான். ஆனா இந்த சீன் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமா வரணும்னு சொல்லி படக்குழு வந்து ரொம்பவே முயற்சிக்கு. சோ நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஜெயிலர் 2 படத்துல வந்து ஷாருக் கான் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்றதா இருந்துச்சு. ஆனா அவரால் அந்த சீன் வந்து பண்ண முடியாதுன்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஏன்னு பார்த்தோம்னா, ஷாருக் கான் வந்து கிங் பட ஷூட்டிங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த கெட்டப்போட இந்த படத்துல அவரால் கேமியோ பண்ண முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், இப்போ கிங் படத்தில் வந்து ஏற்பட்ட ஒரு இன்ஜரி காரணமாக அடுத்து வந்து நான் வந்து இந்த ஆக்ஷன் ஃபிலிம்லாம் நடிக்க மாட்டேன், நான் வந்து அடுத்து வந்து ரொமான்டிக் ஃபிலிம், அதாவது அந்த 90s அந்த மாதிரி தூச்சே தேக்கா தோயே அந்த ஷாருக் கானை பார்க்கலாம் அப்படி சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ சூப்பராக அப்டேட்டை கொடுத்துருந்தீங்க. அடுத்த அப்டேட், இந்த அப்டேட்டை சொல்கிற நேரம் வந்து ரொம்ப சோகமாக இருக்குது. ஏன்னா வந்து போன வாரம் வந்து நம்ம நிறைய விஷயங்களை கொண்டு வந்து கொடுத்தோம், ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நடுவிலே நடந்துருச்சு, அதை மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வந்த விஷயம் தான் ஜனநாயகம். ஸோ இந்த ஜனநாயகன் படம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி வந்து நெட்டில் வந்து ரிலீஸ். ஸோ இதில் என்ன பிரச்சனை, எங்கே இருந்து இது ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி படக்குழு மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் எல்லாம் தேடுறாங்க, யார் இது ரிலீஸ் பண்ணியிருப்பான்னு சொல்லி ஒரு மாதிரி குழப்பத்திலே இருந்திருக்காங்க. ஸோ ரீசெண்டாக தான் இந்த படத்தை வந்து யார் லீக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. கிரைம் பிரான்ச்சால கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு 3 பேர் இந்த படத்துக்கு அசிஸ்டன்ட் எடிட்டராக வந்து ஒர்க் பண்ண, அதாவது ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ண 3 எடிட்டர்ஸ். இவங்க தான் வந்து படத்தை வந்து திருட்டுத்தனமாக காப்பி பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்டா இப்படி பண்ணீங்க? தியேட்டர் ரிலீஸ்க்காக நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். படம் வந்து மொக்கையா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய ரிவ்யூஸ் வந்துச்சு. ஸோ படம் மொக்கையா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, படம் வந்து பெரிய ஒரு பொருட்செலவில் எடுக்கப்பட்டு 500 கோடி ரூபா பொருட்செலவில் எடுக்கப்பட்டுருச்சு. இந்த படத்தை வந்து தியேட்டரிக்கல் ரிலீஸ் பண்ணாதான் அதோட ப்ராஃபிட்டா இல்லை லொஸ்ஸா அப்படிங்கிறத பார்க்க முடியும். கண்டிப்பா. ஸோ இதுக்கு நடுவில் நிறைய இஷ்யூஸ் போயிடுச்சு. ஸோ இந்த படத்தை வந்து அதாவது வந்து ஓடிடி தளத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த படம் வந்து எப்படியாவது எனக்கு வந்து இந்த படம் ஆல்ரெடி டிலே பண்ணனால எப்ப நீங்க தருவீங்க இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா வந்து இவங்க வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாதனால நாங்க வந்து ஓடிடிக்கு வந்து இதை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாஸ்ல வச்சிருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு இப்படி ஒரு இஷ்யூ வந்துருச்சு. இந்த இஷ்யூ வந்த பிறகு இனிமேல் படத்தை வந்து ஓடிடிக்கு எடுப்பாங்களான்றது வந்து அவங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஸோ பாப்பா என்ன மாதிரின்ட்டு கிரைம் பிரான்ச்சால ஒரு ஆரம்பத்தில் ஒரு 6 பேரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு இதுக்கு மெயின் அக்யூஸ்ட் யாருன்னு சொல்லி 3 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக இப்படி இதுதான். அதோட நம்ம படத்தோடைய டைரக்டர் H.V. வினோத் வந்து இந்த படம் வந்து ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு,
என்ன பண்ணுறது, திரும்ப ஒரு தியேட்டருக்கு போனால் ரொம்ப இஷ்யூ ஆகும். ஸோ ரொம்ப அடி வாங்கும் அப்படின்றது காரணத்துக்காக இந்த படத்தோட இன்னொரு வெர்ஷன் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது புது ட்விஸ்டாக இருக்குது, இது புது ட்விஸ்டாக இருக்குது, இன்னொரு வெர்ஷனை தர்றேன், ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் இந்த படம் வந்து 24-30 தான் வரப்போகிறதா இருந்தது. ஆனால் இந்த படத்தை கொஞ்சம் இன்னும் டைம் தாங்க, நான் வந்து வேற மாதிரி செதுக்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஹெச் வினோத் சொல்லியிருக்காரு. எப்படி ஹெச் வினோத் வந்து நம்ம நம்பிக்கையெல்லாம் காப்பாற்ற போறாருன்ற ஒரு இதில் இருக்கும் நம்மளாம். ஸோ அப்படி இருக்கிற நேரம் வந்து ஜனநாயகன் படம் வந்து எப்படி வந்துச்சுன்னா மக்களால் வந்து எப்படி வந்து வெல்கம் பண்ணப்படுமா அப்படிங்கிறது தெரியல. இப்போ கூட வந்து நிறைய வெப்சைட்ஸில் வந்து பிளாக் பண்ண சொல்லி அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனியால் சொல்லியிருக்காங்க, கோர்ட்டில் இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த படம் வந்து பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்குது, இன்னுமே இருக்குது. நான் பாட்டுக்கு நேராக போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இது சைடில் லிங்க் வரும், போங்கடா லிங்க் வேணாடா. நீங்க பாத்தீங்களா படம்? நான் பார்க்கல, கண்டிப்பா பார்க்கல. ஆரம்பத்தில் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போதே வந்து என்னடா அது சும்மா ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஏஐல இப்போ என்னென்னவோ விஷயம் பண்ண முடியும். ஸோ இதே அந்த மாதிரி பண்ணி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி பார்க்குறேன். 3 மணி நேரம் படம். 3 மணி நேரம் அப்படியே இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரேசிக்கு வந்து ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை வந்து போட்டு இதை வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அது இப்போ போட்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ணியாச்சு. நல்லது. அந்த மாதிரி ஆனால் இன்னும் பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி வந்து அடுத்த வருஷன் வருதா இல்லாட்டி வித்தியாசமாக ஏதாவது பண்ணுவாங்களா படக்குழு வந்து. அதனால் பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம் எப்படி படம் வரப்போகுதுங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நானும் ஆர்வமாக தான் இருக்கேன். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம கேட்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க தான் சைல்டு ஆர்டிஸ்டாக தமிழ் சினிமாவில் வந்து கலக்கினவங்க தான் சாரா அர்ஜுன். ஸோ இவங்களை வந்து நம்ம எல்லாம் பேபி சாரான்னு தான் கூப்பிட்டு இருந்தோம். ஆனால் இந்த பேபி சாரா இப்போ வளர்ந்து 19 வயசு ஒரு ஹீரோயினா வந்து மாறி இருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், ரீசெண்டாக வந்து துரந்தர் படத்தில் வந்து ஹீரோயினா பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்து மூலியமா மக்கள் எல்லாத்துக்குமே இவங்க வந்து ஹீரோயினா வந்து அக்செப்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. கண்டிப்பாக. ஸோ தமிழில் ஸ்டார்ட் பண்ண தன்னோட ஜேர்னியை ஹிந்தியில் போயிட்டு இப்போ இருக்கிறாங்க. ஸோ மீண்டும் தமிழுக்கு வரமாட்டாங்களான்னு வந்து மக்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. அந்த தெய்வ திருமகள்லேயே வந்து இந்த பாப்பா மாதிரி சைவம் படம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் படங்கள்லாம் நடிச்சிருந்து, தெலுங்கு அப்படின்னு நிறைய படங்கள் நடிச்சிருந்தாங்க. ஸோ கட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு பார்த்தா வளர்ந்துட்டாங்க. எப்பா இவ வளர்ந்துட்டாலா நமக்கு வயசாகுதா, ரெண்டுமே ஒரேடியா நடக்குது, பரவாயில்ல போகட்டும், ஓகே அதான் என்ன பண்றது. ஆனால் இப்போ இவங்களை வந்து என்னன்னா தமிழ் சினிமாவுக்கு வந்து மீண்டும் கூட்டிட்டு வர போறாங்க. சூப்பர். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் தனுஷோட 56வது படம். இந்த படத்துல வந்து ஆல்ரெடி வந்து ருக்மிணி வசந்தை வந்து காஸ்ட் பண்றதுக்காக பேசியிருந்தாங்க. ஆனா ருக்மிணி வசந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு டேட்ஸ் இஷ்யூ இருக்குது, சில படங்களுக்கு நான் டேட்ஸ் கொடுத்துட்டேன், ஸோ என்னால் இந்த படத்துக்கு வந்து டேட்ஸ் கொடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் டிரெக்டர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நம்ம சாரா அர்ஜுன் கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு இந்த படத்துல ஹீரோயினா நடிக்கிறதுக்கு. ஸோ நம்ம ரன்பீர் சிங்கோட பார்த்துட்டோம் சாரா அர்ஜுன், சார் பரவாயில்ல தனுஷோட நடிக்கலாம், பிரச்சனை இல்லை, அப்படிதான் தோணுது. அப்படிதான். சூப்பர். நல்ல அப்டேட் ஒன்று கொடுத்தீங்க. பார்ப்போம் என்ன எப்படி வெயிட் பண்ணி பார்ப்போம், அந்த கோம்போ எப்படி வருதுன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் வடசென்னை படம் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து வரவேற்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்தில் ஒரு கேரக்டர், மெயின் கேரக்டர் ராஜன் அமீர் ரோல் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த கேரக்டர் வந்து ஒரு ட்விஸ்ட்டு அரசன் படத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராஜன் அப்படி அரசன். ஸோ அந்த ஏன்னா வந்து அரசனோட வந்து ப்ரோமோ டைட்டில் வீடியோவில் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த படம் வந்து வடசென்னையோட ஒரு சின்ன ஒரு பாட்டை வச்சு தான் எடுக்கப்பட்ட படம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ சொல்கிற டைமில் வந்து மேபி இவர் இங்கே யூனிவர்ஸ் மாதிரி வரலாம் அப்படின்ற மாதிரி. மேபி படம் வந்து அதோட கனெக்ஷனில் தான் வருது, பட் இதில் உள்ள வரும்போது ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஆல்ரெடி இப்போ படத்தில் வந்து ஆண்ட்ரியா இருக்காங்க, ராஜன் வராரு. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வந்து செந்திலா நடித்த நம்ம கிஷோர் அந்த நெகட்டிவ் ரோலை கொடுத்து அந்த கிஷோர் வந்து இப்போ அந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோடைய அடுத்த கட்ட, அதாவது அடுத்த ஸ்கெடியூல் வந்து ஏப்ரல் 24 வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த வருஷத்துக்குள்ளே வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் ஸ்விங்கில் வந்து படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இப்படா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வாரம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அப்டேட் வந்து ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கு. ஸோ நம்மளே எக்ஸைட்மெண்ட்ல அப்படியே உச்சத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி இந்த படக்குழு வந்து வாரம் அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ வந்து வெற்றிமாறன், சிம்பு, விஜய் சேதுபதி வந்தாரு ஆனால் வரல. இப்போ வந்து ராஜன், அப்புறம் கிஷோர், ஆண்ட்ரியா, இவ்வளோ இந்த காஸ்ட் வந்து ஜாயின் ஆகிற நேரம் வந்து ஏதோ ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப இது. வடசென்னை வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச படம். ஸோ அதோட ஒரு அன்டோல்டு ஸ்டோரி அப்படின்னா எப்படியோ ஒரு விஷயம் இருக்குன்னு தான் பார்க்குறேன் நானும். பார்க்கலாம் கண்டிப்பாக.
ஸோ மக்களே நம்ம நீண்ட நாள் வந்து தலையை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு, மீண்டும் தலையை ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ரொம்பவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ தலையோட படத்தோட அப்டேட்ஸ் வந்து வருது, அது எப்படி கன்ஃபார்மா அப்படி இப்படின்னு தெரியாமல் மக்கள் எல்லாம் முழிச்சிட்டு நம்மளால முழிச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் என்ன பார்த்தோம்னா, தலையோட 2 படங்கள் வந்து ரீரிலீஸ் பண்ணப்படுது. அதாவது ஏப்ரல் 21 வந்து தலையோட வந்து வெட்டிங் அனிவர்சரி. இல்லை நான் ஒன்று கேட்கணும், நாங்கள் எனக்கு எழுதி வச்சிருந்த குறிப்பு எது நீங்கள் வந்து ஆட்டையை போட்டது இல்லை, நான் லைட்டாக அந்த பக்கம் டீ குடிக்கிறதுக்கு போனேன், அப்போ ஏதோ தெரியும் அப்படியே தூக்கிட்டேன். தெரியும் என்ன பண்ணிருப்பீங்க தெரியும். ஏன்னா நான் வந்து எழுதி வச்சிருந்தேன் ரீரிலீஸ். ஓகே ரைட் வச்சிருப்போம். ஓகே நான் வந்து பார்க்கல, ஏன்னா வந்து பார்த்தா நீங்கள் வந்து எப்படியும் கலாய்ச்சி விட்ருவீங்கன்னு தெரியும், அதனால நான் வந்து பார்க்கல, அதனால எழுதி வச்சிருந்தேன். நீங்கள் அந்த பக்கம் வந்துட்டீங்க. சரி, அடுத்த முறை நான் வந்து அடுத்தது சொல்கிறேன். சரி, நீ கொடுக்குறையோ நான் கொடுக்குறோம், மக்களுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து கொடுப்போம். என்ன பண்றது? சோ மக்களே, 21ஆம் தேதி வந்து அஜித்தோட வெட்டிங் அனிவர்சரி. ஸோ இந்த டேட்ல பார்த்தோம்னா அஜித் சாலினி நடிச்ச படம் தான் அமர்க்களம். ஸோ இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்றாங்க. ஸோ அஜித்தோட வெட்டிங் அனிவர்சரிக்கு ரீரிலீஸ் பண்றாங்கன்னா அஜித்தோட பர்த்டேக்கு வந்து சும்மாவா இருக்க போறாங்க. மே ஃபெஸ்ட் வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, அஜித் நடிப்புல வெளியான பில்லா படம், இந்த படம் வந்து ரீரிலீஸ் பண்ண போறாங்க. அப்படியே ஆட்டை போட்டீங்க. சரி, ஓகே, எல்லாத்தையும் ஆட்டை போடுறப்ப கொஞ்சம் பண்ணக்கூடாதுல்ல, நிறைய மொத்தமா எடுத்துருவோம்ல. சோ பில்லா படம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச ஒரு படம். கண்டிப்பா இதுல பெஸ்டா சொல்லணும்னா யுவனோட மியூசிக் பிஜிஎம் வேற லெவல்ல இருக்கும்ல. ஈவன் ட்ரக்ஸ் தான் நமக்கு. ஆனால் அந்த படத்தில் ஒவ்வொரு பிஜிஎம்ஸும் வந்து வேற லெவல் யூனிக்காக தான் இருக்கும். அதோட படத்தோடைய டிரெக்ஷன் லெவல் விஷ்ணுவர்தன் வந்து நல்லா வந்து பண்ணியிருப்பார். அதோட வந்து அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி நிரவ் ஷான்னு சொல்லி, ஸோ அந்த ஒரு சினிமாட்டோகிராஃபிங் வந்து செம்மையாக இருக்கும். அந்த ப்ளூலிஷான ஒரு கலர், அந்த ஒரு மாஃபியா டான், இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வர நேரம் வந்து செம்மையான அந்த படம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் வந்து பெரிய ஸ்க்ரீனில் பில்லா பார்த்ததில்ல, ஆனால் பார்ப்போம். ஆனா தம்பி ஒரு விஷயம் மறந்துட்டீங்க, சொல்லுங்க. இந்த லேடி சூப்பர் ஸ்டாரோட ஆக்டிங் பத்தி பேசுறீங்க. இல்ல பேசுன நீங்க எப்படி கலாய்ப்பீங்க, உனக்கு தெரியாது நயன்தாரா மட்டும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க, அதனால தான் பேசல. எப்படி நீங்க பேசுறீங்க. அடுத்த அப்டேட்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டை வந்து வெளில கொண்டு வர ஒரு டைரக்டர் தான் டிரெக்டர் ஹரி. ஸோ டிரெக்டர் ஹரி வந்து லாஸ்டா வந்து அவருடைய படம் வந்து ரத்னம், அதாவது வந்து விஷாலோட கை கோர்த்த படம் தான் ரத்னம். அந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஓடலை. ஸோ அதுக்கு பிறகு வந்து நம்ம பிரசாந்தோட வந்து கை கோர்த்து படம் பண்ணலான்னு சொல்லி பூஜையெல்லாம் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து படம் வந்து ஒரு மாதிரி அப்படியே வச்சுட்டாங்க படத்தை. இந்த படம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. பட் மேபி அதே டைமில் வந்து சில நேரம் வந்து இதை வந்து இந்த படம் வந்து வேற ஒருத்தருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சுற்றுவட்டாரங்கள்லாம் கதைச்சிட்டு இருக்க டைமில் வந்து இந்த படம் வந்து அதர்வாக்கு பேருக்கு இந்த படம் வந்து அதர்வாவும் டிரெக்டர் ஹரியும் தான் சேர்த்து செய்ய போகிறாங்க. ஸோ டிரெக்டர் ஹரியோட வந்து படம் எப்பயுமே வந்து அப்படின்ட்டு போகிற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கில் போகும். ஏன்னா வந்து கதை வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் போகும். பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து கதை வந்து விறுவிறுப்பாக இருக்கும். சிங்கம் பார்த்துருப்பீங்க, சிங்கம் 2 பார்த்துருப்பீங்க, சிங்கம் 3 பார்த்துருப்பீங்க. நிறைய படங்கள் அவரோட படங்களில் வந்து வெட்டி குத்து அருவா அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். அதோட வந்து போலீஸ் கதை நிறையா இருக்கும். ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன், தேட்டரில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரியான அந்த டயலாக்ஸ் வசனங்கள் வந்து அவர்கிட்ட வந்து எக்ஸ்ட்ராடினரி, அது பக்கா அந்த ஒரு பிளாஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்ப்போம். இந்த படத்தில் வந்து அதர்வாக்கு வந்து அதர்வாவோட ஒரு ஆக்டிங் பீக் லெவல் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு விண்டேஜ்ங்கிறத தாண்டி ஒரு இந்த ஊர் சைடில் நம்ம ஊர் இந்த தூத்துக்குடி அந்த மாதிரி இடங்கள்லாம் சைடு வர்ற மாதிரி தான் இந்த படம் இருக்க போகுதுன்னு சொல்லி டைரக்டர் ஹரியும் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த டைமில் நம்ம பார்ப்போம் எப்படி படம் வந்து வரப்போகுது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு குட்டி நியூஸ் இருக்கு மக்களுக்கு. இதை வந்து குட்டி நியூஸாக இருந்தாலும் இது ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ். ஒருத்தர் வந்து மியூசிக் ஃபீல்டில் வந்து 29 வருஷம் ஆகுது. யாருன்னு தெரியுமா? இப்போ எல்லாருமே அவரை தேடிட்டு தான் இருக்கோம். ஓகே, எங்கடா இந்த பழைய யுவனை காணோம்னு எல்லாரும் தேடிட்டு இருக்கோம். சூப்பர். ஸோ யுவனை பொறுத்தவரை யுவனோட பாட்டுகள் நமக்கு வந்து அப்படியே ஒவ்வொரு மூட்ஸுக்கும் ஸ்விங் தாங்கிற மாதிரி நிறைய பாட்டுகள் இருக்கு. போர்க்களத்தில் பிறந்து விட்டோம். எங்க வீட்டுல எல்லாம் நான் சண்டை போட்டா இந்த பாட்டை அப்படியே ஹெட்செட்ல போட்டு அப்படியே தூங்கிடுவேன். அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்ப எல்லாம் யுவனை எங்கன்னு நம்ம எல்லாம் தேடிட்டே இருக்கிறோம். அந்த பழைய யுவன் கிடைக்க மாட்டாரன்னு நிறைய பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சந்தர்ப்பத்துல யுவன் வந்து தன்னோட 29 வருஷத்துல முதல் முறையா மலையாளத்துல வந்து இசையமைக்க போறாரு. ஸோ தமிழ்ல வந்து அவருக்கான ஸ்கோப் வந்து குறைஞ்சிருச்சுன்னு அப்படி பார்த்துட்டு இருக்க நிலையில இவர் வந்து மலையாளத்துக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டாரு. தமிழ் மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு சோகமான நியூஸாக கூட இருக்கு. ஏன்னா இத்தனை வருஷமா நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நிறைய பாடல்கள் நமக்கு தந்துட்டாரு. இதெல்லாத்தையும் தாண்டி வந்து நமக்கு எப்ப ஆனா யுவன்ட வந்து படங்கள் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா வந்து அந்த அளவுக்கு பேசப்படுது இல்லை. ஏதோ ஒரு நார்மலான ஒரு பாடல்கள் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஆமா, லாஸ்டா இப்போ வந்து இதய முரளின்னு சொல்லி அந்த படத்தை பண்ணிட்டு இருக்காரு.
அதுக்கு பிறகு வந்து சிவா மனசுல சக்தி அந்த படத்தோட டைரக்டர் ராஜேஷ் எம் கூட இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அதே காம்போல தான் ஜீவா, யுவன், அப்புறம் வந்து ராஜேஷ் எம் கூட தான் இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கு வந்து GIO, அதாவது வந்து ஜாலியாக இருந்த ஒருத்தன் அப்படின்ற ஒரு படத்துக்கு வந்து டைட்டில் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துக்கு வந்து யுவன் வந்து இசையமைச்சிட்ருக்காரு. ஸோ அடுத்தது பார்ப்போம் என்ன மாதிரி. ஆனால் அந்த அளவுக்கு வந்து வேர்த்தான பாடல்கள் எதுவுமே இப்போதைக்கு வரல. ஸோ யுவன் நாங்கள் குத்தம்லாம் சொல்லலை, அண்டர்ரேட் பண்ணல. நாங்கள் கூட யுவன் ஃபேன் தான். பாட்டு எங்களுக்கு பாட்டு கிடைக்காதா அப்படின்ற ஒரு கவலையில் சொல்லியிருக்காங்க. ஆமாம், பழைய யுவன் தேவை வேணும் அந்த மாதிரி இருக்கு. சூப்பர். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே ரைட். இப்போ வந்து நம்ம கடையை சாத்த வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு ஸோ கடையை சாத்திடலாம். மக்கள்கிட்ட நம்ம வாரம் சொல்றதா, மக்கள் நீங்க வாரம் எங்களுக்கு கொடுக்குற வந்து சப்போர்ட் வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு அப்படியே நகர்த்துறதுக்கு நீங்க தர கமெண்ட்ஸும் லைக்ஸும் தான் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா அமைஞ்சிருக்குது. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் வீக்ல பார்த்தோம்னா நியூ இயர் வந்துச்சு. ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி நாங்களும் என்ஜாய் பண்ணீங்க தானே? அப்படிதான் நினைக்கிறேன். இல்ல நான் மட்டும் ஊருக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன், தம்பி மட்டும் கம்பெனில உட்காந்துருந்தேன். சரி ஓகே, என்ன பண்றது, சரி இரும்பு கரம் பண்றது. ஓகே. ஸோ அடுத்த வாரம் நம்ம வந்து நிறைய நியூஸோட நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடை பெறும் நான் சசி, நான் மயூ. டாடா மக்களே. பாய் மக்களே.